தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தினம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையின் கீழ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில மிக முக்கியமான ஒரு 2 நிகழ்வை தான் நம்ம இந்த காணொளியில காண இருக்கோம். முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரினாவுல மாற்றுத்திறனாளிகளுக்கான வழிபாதை அப்படிங்கிறது 1,00,00,000 செலவுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இளைஞர்கள் அதே இடத்துல நின்னு அந்த காணொளி எடுத்தும் காட்டியிருக்காங்க. ரூ. 1,00,00,000 செலவில் கட்டப்பட்டது ஒண்ணுமே இல்லாம பறந்து போயிருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, மாண்டோஸ் புயல் நம்ம இடத்துக்கு கிட்டக்க வரவே இல்ல. 200 கிலோமீட்டர் அப்பால் இருக்கும்போதே இந்த மாதிரியான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அது எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா, அதற்கான மதிப்பீடுக்கு அது ஒர்த்தா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க கேள்வி. அப்ப அதற்கான ஊழலுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். அதனைத் தொடர்ந்து 2வது விடயமா எத பார்க்கப்படுது அப்படின்னா, ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காணொளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர்கள் 2 பேர் பதிவிட்டிருக்காங்க. அத வந்து அவங்க ரொம்பவும் வந்து விளையாட்டா, சிரிச்சுக்கிட்டு தான் பதிவிட்டிருக்காங்க. அத பார்க்கும்போதும் நமக்கு அந்த மாதிரியே தான் தெரியும். இருந்தாலும் கூட, அந்த இடத்தில் ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, அவ்ளோ பெரிய ஒரு பதட்டத்த உண்டாக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பஸ் டயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா மக்கள் உட்கார்ற அந்த இடம் உடைஞ்சு போய் கிடக்குங்க. அத வந்து ஓப்பன் பண்ணி டயர பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி, அந்த நபர்கள் சிரிச்சுட்டு வராங்க. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி சிறார்கள்லாம் ஏறும்போது, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஒருவேளை தவறுதலா அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா, அதுக்கு யார் பொறுப்பேற்பா? இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இதற்கு முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டியது தானே அரசாங்கத்தின் கடமை. அப்படி ஒரு நிகழ்வ தானே அவங்க முன்னெடுத்திருக்கணும். ஆனா, இப்படி வீடியோ எடுத்து வைரல் ஆக்குற அளவுக்கு வரைக்கும் விட்டிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய குற்றமா தான் நான் பார்க்கிறேன். இந்த 2 நிகழ்வுகள குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம பின்னூட்டத்துல தெரிவிங்க. ஒருவேளை இத சரி செய்யலாம் அப்படின்னா, அதற்கு எந்த மாதிரியான ஒரு ஆட்சி தேவை? எந்த ஆட்சியாளர்கள் இருந்தால் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம பின்னூட்டத்துல தெரிவிங்க.